டேய் தகப்பா. மை சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வந்துட்டாயா வந்துட்டாயா. நான் தான் உங்கள் சுதர்ஷன் பேசுகிறேன். ஆக்சுவலாக அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். அண்ணி வந்து ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து பசங்களாம் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க, அதனால் வர முடியாத இல்லை. எங்கள் அண்ணனுக்காக இல்லை, நான் பசங்களுக்காக வரணும்ல. எங்கள் அண்ணனை பார்த்தா பிடிக்காது, ஆனால் பசங்க ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஆஹா அப்படியேதான். எங்க எங்க அப்பா? உட்கார், வா வா, சித்தப்பட்டு வந்து உட்கார், வா. தேவ் செல்லக்குட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து vlog மாதிரி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஐஷு குட்டி வாங்க வாங்க வாங்க. ஐஷு வந்து பயந்து ஓடிட்டா. அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயந்து ஓடுறா. அண்ணி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு vlog எடுங்க, அப்படியே வந்து ஃபேஷியல் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன மூஞ்செல்லாம் இப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயா நீ எப்படி இருக்கீங்க? அதனால தான் நான் வந்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து தாடி கிட்டே வச்சுருக்கிறதுனால ஃபேஷியலாம் பண்ண முடியாது. சரி, நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும், வீடியோ எடுத்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அது வேறு நமக்கு பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க வேறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் கொஞ்சம் எனக்கு தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க, நான் சரியாக அவ்வளோ வீடியோலாம் பார்த்து பேசுனது கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஷு வந்துட்டா. ஐ சொல்லுங்க, ஐ சொல்லுங்க. சொல்ல மாட்டா. ஹாய் தகப்பாஸ் அண்ட் தகப்பீஸ், வெல்கம் பேக் டு டே தகப்பா எஸ்மேசன் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் பயங்கரமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் செட்டப் தான் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் வந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம்மேட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதர்ஷனுக்கு ஆக்சுவலி பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். வெக்க கூட பட மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறது? பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்கும்போது தான் வெக்கப்படும். பொண்ணு பார்க்கும்போது தான் வெக்கம் வருமா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேஷியல் வீடியோ வந்து அவரை வச்சு போடணும்னு நினச்சேன், தரவனை வச்சு போடணும்னு நினச்சேன். பட் அவர் லைக் பெருசாக தாடிலாம் இருக்கிறதுனால நமக்கு ஃபேஷியல் பண்ணாலும் ஒன்றுமே தெரிய போகிறது இல்லை. சரி, அதனால் நம்ம தாடி இல்லாத சுதர்ஷன் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். சரி, ஓகே. அவருக்கு ஆக்சுவலி பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு கொஷின் கேட்போம். உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்கள். நல்லா அழகா, அழகா, முடி லாங்கா, ஓ, மாடர்ன் ட்ரெஸ்ஸும் ட்ரெடிஷ்னல் ரெட்டும் போட்டால் நல்லா ஒரு எல்லாம் நல்லா இருக்கும். ஹீரோயின் மாதிரி இருக்கணும். அது மூக்குத்தி. ஹீரோயின் எல்லாம் மேக்கப்புங்க. ஓ, மேக்கப் எல்லாமே அழகா இருக்கணும். மூக்குத்தி போட்டுருக்கணும், இல்லைனாலும் குத்தி விட்டுடுவீங்க. அதனால பொண்ணு அவ்வளோதான், வேற எந்த எக்ஸாம் பார்ப்பும் கிடையாது. நல்லா படிச்சிருந்து வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? சரி, எல்லாருக்கும் வந்து இப்போ நான் ஒரு படிச்சிருக்கிறேன், ஒரு டாக்டரு. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அந்த மாதிரி அவங்களும் நமக்கு சம்டைம்ல அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு டாக்டரா ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குல்ல. மனுஷன் தானே நம்மளும். நான் சொன்னேன். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, ஏன்டா மூஞ்செல்லாம் கொடுக்காத அண்ணி நம்பி அப்படிலாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டார் மைண்டை. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நம்ம சூப்பராகவே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவல் வச்சு ஒரு பியூட்டி பார்லர் செட்டப் பண்ண போகிறோம். திரும்பி உட்காந்துக்கோங்க. ஆமாம். ஓகே. நீ ஏதாவது வச்சு செய்யணும்னா செஞ்சிடாதீங்க. மிளகா பொடிலாம் போடல, கவலைப்படாதீங்க. கண்ணாடி கட்டிட்டுமா? ஆமாம், அஃப்கோர்ஸ். கண்ணாடி பாலியா போட முடியும்? கண்ணு தெரியாது வேற எனக்கு சத்தியமா. கொஞ்சம் இந்த வேறையா வேற என்னென்ன இருக்குது இல்லை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க. ஸோ இப்போ மூஞ்சி கழுவிட்டீங்கல்ல? மூஞ்சி ஆல்ரெடி கழுவியாச்சு. ஸோ ஏதாவது ஒரு சோப்பு போட்டு, சோப்போ ஃபேஸ் வாஷோ எனிதிங் அது போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வீட்லேயே செஞ்ச ஒரு ஸ்க்ரப்பு போட போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அரிசி மாவும் தேனும். தேன் இல்லைன்னா தயிர் இல்லை பால் எது வேணா போட்டுக்கலாம். அரிசி மாவும் தேனும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பாருங்க வச்சுருக்கிறோம். இதை வந்து கலந்து போட போகிறோம்.
என்ன நீ துணி கட்டுறேன்னு சொல்லிட்டு துணி கட்டுறது பதிலாக ஐஷுவோட கிளிப்பு போட்டு விட்டா அழகாக இருக்காரு பாருங்க இல்லை சூப்பராக க்யூட்டாக இல்லை ஸோ சொன்னார் எங்கள் அண்ணன் வச்சு சேவ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு போட போகிறோம். ஸ்க்ரப்பு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு ஃபேஸை வந்து இது பண்ணிடுவோம். அதாவது கண்ணை சுருக்கிக்காதீங்க. அழகில்லை நீ இந்த மாதிரிலாம் எனக்கு மூஞ்சில் கண்ட க்ரீம் போட்டு. கண்ட க்ரீம் நான் எந்த க்ரீமும் ஸ்டோர் பாட் க்ரீமும் போடலைங்க. இல்லைங்க நீ இந்த க்ரீம் சொல்லலை, நார்மலாகவே சொல்கிறேன். சரி ஓகே. இந்த சலூனில் இருக்கிற மாதிரி சீட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த க்ரீம் போட்டு சர்க்குலர் மோஷன்ஸில் ஸ்லோவாக வந்து முன்னாடியே சொல்லுங்க. என் கிளினிக்லேருந்து ஒரு ரோலிங் சேர் எடுத்து தரேன். கிளினிக்கா இல்லை பார்பர் ஷாப்பா? லோரிங் சேர்லாம் வச்சுருக்கீங்க. என்ன டாக்டர்? சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னீங்க. வரவங்க ரோலிங் சேர் நீங்களே சொல்லுங்க மக்களே. டென்டிஸ்ட் இருக்கிறவங்க அப்போ கூட ரோலிங் சேர் வச்சிருக்க மாட்டாங்க, சுத்துற சேர். அது கூட இப்படி இருக்கும். அந்த சேர் தான் பார்பர் ஷாப்பா? இல்லை 4 பேர் வேற பார்க்குறாங்க, வேற நீங்கள் வேற எதாவது சொல்லிடாதீங்க. பொண்ணு வேற தடவை போயிட போகிறேன். பொண்ணு கொடுத்துருங்க. வெளிநாட்டில் இருக்கிறது ஆல்ரெடி ஏஜ் வேற ஆயிடுச்சு. வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்காத காரணம். சரி இவருக்கு டீட்டெயில்ஸ் சொல்லவே இல்லைல்ல. நம்ம பேர் சரவணன், வயசு எவ்வளோங்க? பேர் சரவணனுங்களா? மாட்டிக்கிட்டா காட்டேருமே மாட்டிக்கிட்டா. ஐயா அவருக்கு சொன்னா சந்தோஷமாயிடும். எனக்கு இன்னொரு கல்யாணமானு. பேர் சுதர்ஷன். வயசு? அண்ணனுக்கு வயசாகிறது சேம் வயசானா? சாரி என்ன வயசு? அண்ணனோட வயசே எனக்கு தெரியாது. 35 வயசாகுது பாருங்க. அதுக்கப்புறம் உயரம் 6 அடியா 5 அடியா? 5.11. 5.11 6ன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் வெயிட்டுங்களா? 88. 88 கிலோ வெயிட்டு. படிப்பு மருத்துவர், போலி டாக்டர். ஓகே. நான் கல்யாணம் ஆகாத காரணமே என் படிப்பு தான். ஆமா, நான் படிச்சுட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கல்யாணன்றதை பற்றியே மறந்துட்டார் மனுஷன். ஸோ இப்போ வைப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன ஸ்டீம் மாதிரி லைக் டர்க்கி டவலில் வந்து கொஞ்சம் சுட சுட தண்ணீரை முக்கிட்டு அப்படியே ஃபேஸில் போட போகிறோம். ஸோ நல்லா அப்படி ரெஸ்ட் எடுங்க. வந்துடுறேன். இதுல ஏதோ தில்லு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. என்ன நீ அண்ணா கூப்பிட்டு? உங்க அண்ணன் இருக்கிறாரே. என்னாச்சு? ஓகே அதை விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு ஒரு மசாஜ் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஷியல்னாவே பார்த்தீங்கன்னா ஃபேஸோட மசாஜ் தான். அந்த முகத்தோட பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதுனா கேரட் அண்ட் வெள்ளரிக்காய் கூட ஒரு ஸ்பூன் தயிர் இதை போட்டுட்டு நம்ம முகத்துக்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ண போகிறோம். ரெடியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அந்த மசாஜ் போட்டது இப்போ தொடச்சிடுவோம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஃபேஸில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ரொம்பவே வைரலாக பேசப்பட்ட சப்ஜா சீட்ஸோட ஃபேஸ் பேக் பாருங்கள். இது எப்படின்னா அது சப்ஜா சீட்ஸை வந்து சப்ஜா என்ன அப்படி பார்க்குறீங்க? கறி மாதிரி இருக்கு, சார்கோல் கறி மாதிரி இருக்கான். சப்ஜா சீட்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தெரியல உங்களுக்கு அந்த சர்பத்துலலாம் போடுவாங்க பாருங்கள், குளிர்ச்சி சர்பத்துலலாம். ஸோ அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு ஃபேஸில் போட போகிறேன். ரெடியா?
கண்ணை முடிக்குங்க, ஏன்னா இது மூக்கு தவிர எல்லா இடத்துலையும் போட்டுருவேன். ஓகே, கொஞ்சம் லைட்டாக சாயுங்க. ஸோ கொஞ்ச நேரம் இது காயட்டும், நல்லா ட்ரை ஆன அப்புறமா இதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக், அதாவது அந்த சப்ஜா சீட்ஸோட ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபேஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறதில்ல, முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர், வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர், அப்படி மாய்ஸ்சரைசர் இல்லைனாலும் ஒரு 1 இல்லை 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எடுத்து நம்ம முகத்தை வந்து லைட்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணுறது, இப்போ வாஷ் பண்ணி திருப்பி தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரலாக செக்ரெட் ஆகிற ஆயில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதை வந்து திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட். இது போட்டு நம்ம லைட்டாக மசாஜ் பண்ண போகிறோம். ஓகே, ரெடியா? ஸோ தெரியுதா, முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா. இப்படி திரும்புங்க, நல்லா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதோட நம்ம ஹோம் ஃபேஷியல் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம் சரவணனா வெயிட் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அதான் போய் பார்க்கணும். இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஸோ போய் சீக்கிரம் போய் பார்த்துட்டு ஈவினிங்காக வந்து அண்ணன் தம்பிக்கும் ஒரு டீ ஓகேவா? டீயா காஃபியா? கிளம்பணும், வீட்டுக்கு வேறு ரூம் வேறு போகணும்ல, நாளைக்கு வேலைக்கு போகணும். எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டைமிங்ஸ் என்ன? 9 to 3. 9 to 3. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷிஃப்ட் இல்லை, அதனால தான் வந்திருக்காரு. ஸோ ஈவினிங் டீ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறாரு. ஓகேவா? இதே மாதிரி முடிஞ்ச அவர் டைமிங் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைமில் திருப்பி அவரை கூப்பிடுவோம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. முடிஞ்ச அவரோட லொக்கேஷனுக்கு போய் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.